ஜனாதிபதி திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் குறித்து ஜூலை 22ஆம் தேதி விசாரணை நடக்க உள்ளது. தலைமை நீதிபதி கவாய், நீதிபதிகள் சூரியகாந்த், விக்ரம்நாத், PS நரசிம்மா, AS சந்துர்கர் அமர்வு இதனை விசாரிக்க உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு உத்தரவிடும் அளவுக்கு உலகத்தில் எந்த சக்தியும் இல்லை. நமது விவகாரங்களை எவ்வாறு கையாள்வது என நமது தலைவர்களுக்கு தெரியும் என துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். மேற்குவங்க மாநிலம் பர்கானாஸ் மாவட்டத்தில் 9 கோடி ரூபாய் மதிப்பிலான போலி ரூபாய் நோட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக சிராஜுதீன் சக்கரவர்த்தி என்ற இருவர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து அச்சடிக்கும் இயந்திரம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆசியாவிலேயே பெரிய பன்னோக்கு மருத்துவமனை திட்டமான RIMS-2 ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அமைய உள்ளது. 2600 படுக்கைகளுடன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக RIMS-2 அமைய உள்ளதால் கவனத்தை பெற்றுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான நைஜரில் டாசோ என்ற பகுதியில் கட்டுமான பணிகள் நடந்த இடத்தில் ராணுவ வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு வந்த பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் 2 இந்தியர்கள் கொல்லப்பட்டனர். மற்றொரு இந்தியரை கடத்தி சென்றனர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோயில் ஆடிப்பூர விழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் அம்பாள் தினமும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளுவார். முக்கிய நிகழ்வான ஆடிப்பூர தேரோட்டம் 27ஆம் தேதி மாலை நடக்கிறது. லண்டனில் உள்ள சிதம்பரேஸ்வரர் கோயிலில் ஆடிக்கிருத்திகை கொண்டாட்டம் களை கட்டியது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. அங்கு வசிக்கும் தமிழர்கள் குடும்பத்துடன் இதில் கலந்து கொண்டனர். மலிவு விலை சானிட்டரி நாப்கினை உருவாக்கிய கோவையை சேர்ந்த பேட்மன் அருணாச்சலம் முருகானந்தத்திற்கு ஹைதராபாத் கீதம் பல்கலைக்கழகம் கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. தமிழக மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் தங்களது திருமணத்தை பதிவு செய்ய பத்திரப்பதிவுத்துறை சிறப்பு முகாமுக்கு ஏற்பாடு செய்துள்ளது. முகாம்களில் வசிப்பவர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அங்கேரியில் சர்வதேச மல்யுத்த போட்டி நடந்தது. இதில் 72 கிலோ பிரிவு ஃபைனலில் இந்தியாவின் அர்ஷிதா கஜகஸ்தானின் ஜெமிலியாவை 10-0 என்ற புள்ளி கணக்கில் வீழ்த்தி தங்கம் வென்றார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை சேர்ந்த 10 பேர் மேகமலை அருவிக்கு சென்றனர். வனத்துறை அனுமதிக்காததால் ஏமாற்றத்துடன் திரும்பிய போது அவர்களது வேன் கவிழ்ந்து 10 பேரும் காயமடைந்தனர். அவர்கள் தேனி அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். வியட்நாமில் ஹாலாங் விரிகுடாவில் 53 பேருடன் சென்ற சுற்றுலா கப்பல் கனமழை மற்றும் சூறாவளியால் கவிழ்ந்தது. இதில் 18 பேர் பலியாகினர். 12 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 23 பேரை தேடும் பணி நடக்கிறது. தெற்கு ஈரானில் பர்ஸ் மாகாணம் ஷேரஸ் பகுதியில் 55 பேருடன் பஸ் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அந்த பஸ் திடீரென சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 21 பேர் இடிபாடுகளில் சிக்கி இறந்தனர். 34 பேர் காயமடைந்தனர். வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அரவட்லா சாலையில் பிளாஸ்டிக் பொருட்களை வனப்பகுதியில் வீசி செல்வதால் விலங்குகள் பாதிக்கப்படுகின்றன. இதனை தடுக்க வனத்துறையினர் பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் குப்பைகளை தன்னார்வலர்கள் கொண்டு அகற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். உடல்நலக்குறைவால் காலமான மூக முத்துவின் இறுதி ஊர்வலத்தில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை பெசன்ட் நகர் மின் மயானத்தில் அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை விசாரிக்க கோரி தேசிய மகளிர் நல ஆணையத்திற்கு அதிமுக கடிதம் எழுதியுள்ளது. 2022 முதல் 2025 வரை நடந்த வன்கொடுமைகள் தொடர்பாக ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதியை நியமித்து விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் செயல்படுகிறோம் என நாமக்கல்லில் பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நாமக்கல் பாரதிய ஜனதா அலுவலகத்தில் நடந்த சேலம் ஆடிட்டர் ரமேஷ் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக காங்கிரஸ் கூட்டணி மதில் மேல் உள்ள பூனை போல் இருப்பதாக விமர்சித்தார். கும்மிடிப்பூண்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை இதுவரை பிடிக்க முடியாமல் திமுக அரசு திணறுவதுதான் நிகழ்ந்த வன்கொடுமையை விடவும் மிகப்பெரிய வன்கொடுமை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். இருமொழிக் கொள்கைதான் தங்களின் கொள்கை என்று கூறி வரும் ஸ்டாலின் மெட்ரோ ரயில் நிலையத்தில் மட்டும் மும்மொழிக் கொள்கையை கடைபிடித்தது ஏன்? ஹிந்திக்கு வால் பிடிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் கொள்கையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதாவினர் முருகனை கையில் எடுத்துள்ளார்கள். கண்டிப்பாக 2026 நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். எங்களுடைய முருகன் கோவன கோலத்தில் இருப்பாரே தவிர RSS அரை டவுசர் அணிய மாட்டார் என அவர் கூறினார்.
பழனிசாமி மக்களை சந்திக்கும் போது மக்களுக்காக அவர் கோரிக்கைகளை பேசுவதை விட திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது விமர்சிப்பது என்கிற நிலையில் அவரது உரைகளும் பேட்டிகளும் விளங்குகின்றன என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினர் தியாகம் செய்தவர்கள், அவர்கள் மீது அபாண்டமாக பழி போடுவது பழனிசாமிக்கு அழகல்ல என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று கூறியவர்தான் பழனிசாமி என அவர் கிண்டல் அடித்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறி வருவது அதிமுக பலவீனமாக இருப்பதை காட்டுகிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். எனது வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதி எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தியவர் அன்பு அண்ணன் மு.க. முத்து. என் ஆருயிர் அண்ணனுக்கு அன்பு உணர்வுடன் எனது அஞ்சலியை செலுத்துகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை விசாரிக்க கோரி தேசிய மகளிர் நல ஆணையத்திற்கு அதிமுக கடிதம் எழுதியுள்ளது. 2022 முதல் 2025 வரை நடந்த வன்கொடுமைகள் தொடர்பாக ஓய்வு பெற்ற ஹைகோர்ட் நீதிபதியை நியமித்து விசாரிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளது. பிரதமர் மோடி ஜூலை 23ஆம் தேதி பிரிட்டன் செல்கிறார். தொடர்ந்து 25, 26ஆம் தேதிகளில் மாலத்தீவு செல்கிறார். முக்கியமான வர்த்தக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை. திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை புள்ளியில் செயல்படுகிறோம் என நாமக்கல்லில் பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். நாமக்கல் பாரதிய ஜனதா அலுவலகத்தில் நடந்த சேலம் ஆடிட்டர் ரமேஷ் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக காங்கிரஸ் கூட்டணி மதில் மேல் உள்ள பூனை போல் இருப்பதாக விமர்சித்தார். கும்மிடிப்பூண்டி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியை இதுவரை பிடிக்க முடியாமல் திமுக அரசு திணறுவதுதான் நிகழ்ந்த வன்கொடுமையை விடவும் மிகப்பெரிய வன்கொடுமை என நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். இருமொழிக் கொள்கைதான் தங்களின் கொள்கை என்று கூறி வரும் ஸ்டாலின் மெட்ரோ ரயில் நிலையத்தில் மட்டும் மும்மொழிக் கொள்கையை கடைபிடித்தது ஏன்? ஹிந்திக்கு வால் பிடிப்பதுதான் திராவிட மாடல் அரசின் கொள்கையா என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பாரதிய ஜனதாவினர் முருகனை கையில் எடுத்துள்ளார்கள். கண்டிப்பாக 2026இல் நாம் தான் வெற்றி பெறப் போகிறோம் என பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். எங்களுடைய முருகன் கோவன கோலத்தில் இருப்பாரை தவிர RSS அரை டவுசர் அணிய மாட்டார் என அவர் கூறினார். பழனிசாமி மக்களை சந்திக்கும் போது மக்களுக்காக அவர் கோரிக்கைகளை பேசுவதை விட திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுப்பது விமர்சிப்பது என்கிற நிலையில் அவரது உரைகளும் பேட்டிகளும் விளங்குகின்றன என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கம்யூனிஸ்ட் கட்சியினர் தியாகம் செய்தவர்கள், அவர்கள் மீது அபாண்டமாக பழி போடுவது பழனிசாமிக்கு அழகல்ல என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் என்று கூறியவர்தான் பழனிசாமி என அவர் கிண்டல் அடித்தார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என பாரதிய ஜனதா தலைவர்கள் கூறி வருவது அதிமுக பலவீனமாக இருப்பதை காட்டுகிறது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் கூறியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே எந்த விரிசலும் இல்லை. இந்த விவகாரத்தில் திமுக அப்பட்டமான வாக்கு அரசியலை முன்னெடுத்து வருவதாக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். ராஜாஜி மீது அவதூறு பரப்பி அதில் வெற்றி கண்டவர்கள் இப்போது காமராஜரை கையில் எடுத்திருக்கிறார்கள். தமிழக மக்களின் மனங்களில் இருந்து காமராஜரை அகற்ற திமுக நடத்தும் உளவியல் யுத்தமே திருச்சி சிவாவின் பேச்சு என பாரதிய ஜனதா தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். திருச்சி சிவா தேர்தல் நேரத்தில் இதுமாதிரியான பேச்சை பேசியது குறித்து அவரிடம்தான் காரணம் கேட்க வேண்டும் என காமராஜர் பேத்தி கமலிகா தெரிவித்தார். கூட்டணியில் இருக்கின்ற ஒரு சிலர் ஏதாவது செய்ய வேண்டும் என்று களத்தில் இறங்கியிருக்கிறார்களோ என்கிற எண்ணம் எழுகிறது என அவர் கூறினார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள ராஜேந்திர சோழனின் 1000ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி ராஜேந்திர சோழன் நினைவு நாணயத்தை வெளியிட உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. அரசின் செயலற்ற தன்மையால் ஒடிசா பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பற்றதாக மாறிவிட்டது. இதுபோன்ற சம்பவங்கள் அதிர்ச்சியூட்டும் வகையில் தொடர்ந்து நடப்பது ஆளும் அரசின் அமைப்பு ரீதியான தோல்வியை சுட்டிக்காட்டுகிறது என பிஜு ஜனதாதளம் தலைவர் நவீன் பட்நாயக் விமர்சித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை நிறுத்தியதாக 24வது முறையாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் கூறியுள்ளதற்கு வரும் கூட்டத்தொடரில் பிரதமர் மோடி கண்டிப்பாக பதிலளிக்க வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார்.
நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் 6 பேரின் சிறுநீரகம் விற்கப்பட்டது விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்த 6 பேரில் 5 பேர் போலியான முகவரியை பயன்படுத்தியுள்ளனர். கிட்னி திருட்டு கும்பலே போலி சான்றிதழ்களை தயாரித்து கொடுத்துள்ளது. மதுரையில் மனைவியை வரதட்சணை கொடுமை செய்த வழக்கில் தலைமை காவலர் பூபாலன் திருப்பூரில் வைத்து கைது செய்யப்பட்டு அப்பன் திருப்பதி காவல் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். அவரிடம் ஊமச்சுக்குளம் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் சாந்தி பாலாஜி விசாரணை நடத்தி வருகின்றார். இஸ்ரேல் மற்றும் சிரியா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்துள்ளது. இந்த தகவலை துருக்கிக்கான அமெரிக்க தூதர் டாம் பார்க் உறுதி செய்துள்ளார். திமுகவை போல கூட்டணியை காட்டி மக்களை பயமுறுத்த மாட்டோம். அதிமுக இப்போது வலிமையோடு இருக்கிறது. மக்கள் எங்களுக்கு பேராதரவு அளிக்கின்றனர் என முன்னாள் சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். பெரியார் நூலகத்தில் கண் திருஷ்டி பலகை வைக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு 400 பெரியாரிஸ்ட் ஒப்பந்ததாரர்களின் நம்பிக்கையின்படி வைத்திருக்கிறார்கள். கட்டிடப் பணிகள் முழுவதும் முடிந்த பிறகு பலகை ஏதும் இருக்காது என அமைச்சர் ஏவவேலு பதிலளித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் தாமலேரி முத்தூர் அருகே உள்ள நிழற்கூடத்தை இடிக்க முன்னாள் அமைச்சர் வீரமணி எதிர்ப்பு தெரிவித்தார். திட்ட இயக்குநர் உமா மகேஸ்வரிடம் கவர்மெண்ட் காலியாகும் பொழுது மக்களை வஞ்சிக்காதீங்க என காட்டமாக பேசினார். பகுதி நேர ஆசிரியர்கள் 7-8 நாட்களாக போராடி வருகின்றனர். அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் அவர்கள் ஒரு சில கோரிக்கைகளை வைத்துள்ளனர். அதுகுறித்து விரைவில் நல்ல செய்தி வரும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார். நாகை அடுத்த நம்பியார் நகர் மீன்பிடி துறைமுகத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட இபிஎஸ் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை உயர்த்துதல் உட்பட மீனவர்களின் அனைத்து குறைகளும் நிவர்த்தி செய்யப்படும் என உறுதியளித்தார். மயிலாடுதுறை டிஎஸ்பியை எந்த விசாரணையும் நடத்தாமல் சஸ்பெண்ட் செய்ய பரிந்துரைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாரதிய ஜனதா முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்தார். ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அதிமுக மற்றும் திமுக என 2 அணிகளுக்கு மட்டும்தான் போட்டி. அவர்கள் மட்டுமே நிலைத்து நிற்க முடியும். இங்கு 3வது அணி எடுபடாது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைவர் முத்தரசன் கூறியுள்ளார். வைகோ ஒரு நல்ல பேச்சாளர் என்பது முன்னாடிதான். தற்போது அவருக்கு அந்த திறமை இல்லை. அந்த விரக்தியில்தான் இப்படி பேசி வருகிறார். அவருக்கு மனநலம் பாதித்து விட்டதாக திருப்பூரில் முன்னாள் மதிமுக அவைத் தலைவர் துரைசாமி கூறியுள்ளார். திமுக சார்பில் நடத்தப்பட்டு வரும் ஓரணியில் தமிழகம் உறுப்பினர் சேர்க்கையின் போது ஆதார் விவரங்களை கேட்டு மிரட்டுவதாக திருபுவனத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் ஹைகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். பச்சோந்தியைப் போல விரைவாக கலரை மாற்றிக்கொள்ளும் நபரை மகாராஷ்டிரா இதுவரை கண்டதில்லை என உத்தவ் தாக்கரேவை மகாராஷ்டிரா துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே மறைமுகமாக விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் எல்லாவற்றிலும் ஊழல், ஆசையை தூண்டி மக்களை ஏமாற்றுகிறார். ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருப்பூரில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்கும் அரசு விழாவுக்கு பயனாளிகளை அழைத்துச் செல்ல தனியார் பள்ளிகளில் இருந்து பஸ்களை அனுப்ப கல்வித்துறை சார்பில் உத்தரவிடப்பட்டுள்ளதால் பள்ளி நிர்வாகிகள் கலக்கமடைந்துள்ளனர். விவசாயிகள் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாத திமுக அரசுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஜால்ரா போடுகின்றன என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி குற்றம் சாட்டினார். பனையூரில் நாளை நடைபெறும் தாவேக்க 2வது மாநாடு மற்றும் உறுப்பினர் சேர்க்கை குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்களுடன் கட்சியின் எதிர்கால திட்டங்கள் குறித்து தலைவர் விஜய் கலந்துரையாட உள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தொடர்பில் இருந்த 10 பேரை உளவு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் அதை ஒட்டிய வடமாநிலங்களில் கனமழை பெய்வதால் கங்கையில் நீர்வரத்து அதிகரித்து பிரயாக்ராஜ் வாரணாசியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. பாகிஸ்தானில் கைபர் பக்துன்குவா மாகாணத்தில் பயங்கரவாத தடுப்பு படையினர் ரோந்து சென்றனர். அங்கு மறைந்திருந்த பயங்கரவாதிகள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதில் 5 பேர் கொல்லப்பட்டனர். இந்த நடவடிக்கையின் போது ராணுவ மேஜர் ஒருவர் காயமடைந்தார். சீன நிறுவனங்கள் இந்திய கம்பெனியில் 24% பங்குகள் வரை வாங்க எவ்வித ஒப்புதலும் தேவையில்லை என்ற வகையில் விதிகளை தளர்த்துமாறு மத்திய அரசிற்கு நிதி ஆயோக் பரிந்துரை செய்துள்ளது. இந்தியாவில் சிறு தொழில் முனைவோர் உற்பத்தி செய்யவே விரும்புகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஆதரவான கொள்கை இல்லை என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலின் போது 5 போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தனது தலையீட்டால் போர் நிறுத்தப்பட்டது என்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் கூறியது சர்ச்சையாகியுள்ளது. இந்தியாவின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி கடந்த 11 ஆண்டுகளில் 8 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார்.
கட்டுக்கட்டாக பணமூட்டை சிக்கிய விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா பதவி நீக்கத்தை அனைத்து கட்சிகளும் ஆதரிக்கின்றன என பார்லிமென்ட் விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். பீகாரில் ரோட் ஷோவின் போது ஜன் சுராஜ் கட்சித் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்தார். விழா பகுதியில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து தாய்லாந்தின் புகெட் சென்ற ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக புறப்பட்ட 16 நிமிடங்களுக்கு பிறகு ஹைதராபாத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திருப்பதி தேவஸ்தானத்தில் பணிபுரிந்து வந்த வேற்று மதத்தைச் சேர்ந்த 4 ஊழியர்களை சஸ்பெண்ட் செய்து தேவஸ்தானம் உத்தரவிட்டுள்ளது. பண மோசடி மற்றும் பிற நிதி குற்றங்களுக்காக விசாரணையில் உள்ள ஆன்லைன் பந்தய செயலிகளை விளம்பரப்படுத்தியதாக எழுந்த புகாரில் ஜூலை 21ஆம் தேதி ஆஜராக வலியுறுத்தி கூகுள் மெட்டாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. கேரளாவின் கோழிக்கோடு, காசர்கோடு, கண்ணூர், வயநாடு மற்றும் மலப்புரம் ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளது. இந்த 5 மாவட்டங்களுக்கும் ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. மதுரை ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் ஆனி மாத பிரம்மோற்சவ விழாவில் திருக்கல்யாணம் விமர்சையாக நடந்தது. திருக்கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீதேவி, பூதேவி சமேத அலமேலு மங்கை ஆண்டாள் தாயார்களுடன் ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்தருளி திருக்கல்யாணம் நடந்தது. தஞ்சை மாவட்டம் திருவையாறில் அறம்வளர்த்த நாயகி சமேத ஐயாரப்பர் கோயில் அமைந்துள்ளது. திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீன மடத்திற்கு சொந்தமான இந்த கோயில் ஆடிப்புற பெருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலில் ஆடி முதல் சனியை முன்னிட்டு இன்று பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நலன் தீர்த்தத்தில் புனித நீராடினர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ஆடிப்பூர பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தங்க கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் கொடியேற்றினர். சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய பராசக்தி அம்மனை ஏராளமான பக்தர்கள் வணங்கினர். தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வர பகவான் கோயிலில் ஆடி விழா துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுரபி நதியில் புனித நீராடி எள் தீபம் ஏற்றி வழிபட்டனர். கீழடி அகழாய்வு மாணவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் ஒரு வரலாற்று ஆதாரமாக இன்று கிடைத்துள்ளது. தமிழர்கள் குறித்து தெரிந்து கொள்ள கீழடி போன்ற அகழாய்வுகள்தான் ஆதாரங்களாக அமைகின்றன என தொல்லியல் இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு இந்திய பசுமை கட்டுமான கவுன்சில் அங்கீகாரம் அளித்துள்ளது. மதிப்புமிக்க தங்க மதிப்பீட்டை பெற்றுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக உதகை அருகே உள்ள அவலாஞ்சி, பைன் மரக்காடு மற்றும் 8வது மைல் டீ பார்க் ஆகிய 3 சூழல் சுற்றுலா மையங்கள் இன்று ஒருநாள் மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் பிரச்சார சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக நாகை வந்த அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாரதிய ஜனதா கொடிகளுடன் பாரதிய ஜனதா தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். குஜராத் மாநிலம் வதோதரா அடுத்த பதிகுஞ்சு சாலையில் 6 அடி ராட்சத முதலை ஒன்று ரோட்டில் ஹாயாக உலா வந்தது. வனத்துறையினர் முதலையை மீட்டுச் சென்றனர். பெற்றோர் திட்டியதால் கோவித்துக் கொண்டு ரயில் மூலம் சென்னை செல்ல இருந்த 3 சிறுவர்களை கும்பகோணத்தில் ரயில்வே போலீசார் மீட்டனர். 3 சிறுவர்களையும் தஞ்சாவூர் மாவட்ட குழந்தைகள் நலக் குழுமத்தினரிடம் ஒப்படைத்தனர். பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறையினரால் பராமரிக்கப்பட்டு வந்த பைரவா என்ற மோப்பநாய் அரசு பஸ் மோதி பரிதாபமாக உயிரிழந்தது. பயிற்சியின் போது தெருநாய்களை பார்த்து ஓடிய போது பஸ் மோதியதாக கூறப்படுகிறது. ஒடிசா மாநிலம் பூரி மாவட்டத்தில் பள்ளிக்கு சென்ற 15 வயது சிறுமி மீது மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தீ வைத்த நபர்களை போலீசார் தேடுகின்றனர். எண்ணூர் முகத்துவாரம் காட்டுக்குப்பம் பகுதி கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் திட்டுக்கள் படிந்துள்ளன. ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் மிதப்பது மீனவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரத்தில் இருந்து இரவு சேலம் நோக்கி சென்ற அரசு பஸ்ஸில் லைட் எரியாததால் கண்டக்டர் டிக்கெட் தர முடியாமல் சிரமப்பட்டார். பயணிகள் இருளிலே பயணம் செய்தனர். சென்னையிலிருந்து கர்நாடகாவின் சிவமுகாமுக்கு புறப்பட்ட ஸ்பைஸ் ஜெட் பயணிகள் விமானம் ஓடுபாதையில் ஓடத் தொடங்கிய போது திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டது. விமானம் அவசரமாக ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்றும் நாளையும் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
இதற்கான ஆரஞ்ச் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் நாராயண்பூர் மாவட்டத்தில் அபுஜ்மத் என்ற இடத்தில் பதுங்கியிருந்த மாவோயிஸ்டுகள் 6 பேரை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து 73,360 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 9,170 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 1 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 126 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எனது உயிருக்கு ஆபத்துள்ளது, மன அழுத்தத்தில் உள்ளேன். எனது பிரச்சனையை மனித உரிமை ஆணையம் தானாக முன்வந்து விசாரிக்க வேண்டும். முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் நேரடியாக தலையிட வேண்டும் என மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த உமாராபாத் பகுதியில் தனியார் மருத்துவமனையில் பிறந்த அரை மணி நேரத்தில் குழந்தை இறந்ததால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதாக கூறி உறவினர்கள் கண்ணாடி உடைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். உடல்நலக்குறைவால் காலமான மூக்க முத்து உடல் அஞ்சலிக்காக ஈச்சம்பாக்கத்தில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டது. அவருடைய உடலுக்கு முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். முத்துவின் மறைவையொட்டி முதல்வர் பங்கேற்கவிருந்த அரசு நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. சென்னை காசிமேட்டில் மீனவர் ஜெகதீஷ் வலையில் 250 கிலோ எடை கொண்ட ராட்சத சுறாக்கள் 2 சிக்கின. மருத்துவ குணம் கொண்டதாக கூறப்படும் இந்த சுறாவை வியாபாரிகள் போட்டி போட்டு வாங்கிச் சென்றனர். அரியலூர் மாவட்டம் கங்கைகொண்ட சோழபுரம் பெருவுடையார் கோயிலில் நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை விழாவை முன்னிட்டு வரும் 23ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த புளியமங்கலம் ரயில் நிலையம் அருகே தண்டவாள இணைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அனைத்து ரயில்களும் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து 20,000 கன அடியில் இருந்து 24,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் மெயினருவி, சினிஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கள்ளக்குறிச்சி கனியாமூர் பள்ளி கலவர வழக்கில் ஒரே நேரத்தில் 300 பேர் கோர்ட்டில் ஆஜராகினர். வழக்கு விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு நீதிபதி ரீனா ஒத்திவைத்து உத்தரவிட்டார். குற்றாலம் அருவிகளான மெயினருவி, ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி டூரிஸ்டுகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் திற்பரப்பு அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேகமூட்டத்துடன் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் டூரிஸ்டுகள் உற்சாக குளியல் போட்டனர். சிவகங்கை இளைஞர் அஜித்குமார் போலீஸ் விசாரணையில் இறந்த வழக்கு தொடர்பாக திருப்புவனத்தில் மடப்புரம் கோயில் வளாகத்திற்கு பின்புறம் உள்ள கோசாலை மற்றும் அஜித்குமார் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கும்மிடிப்பூண்டி அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரில் 2 தலைமறைவாகினர். ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி, பிரம்மபுரம், ஸ்ரீநகர் பகுதியில் நேற்று இரவு பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவம் நடந்துள்ளது. இதுகுறித்து பிரம்மபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவின் கிழக்கு ஹாலிவுட் பகுதியில் அதிவேகமாக வந்த கார் கட்டுப்பாட்டை இழந்து மக்கள் கூட்டத்திற்குள் புகுந்தது. இதில் 5 பேர் படுகாயமடைந்து அவர்களது நிலை கவலைக்கிடமாக உள்ளது. இந்திய விமானங்கள் வான்வெளியில் பறக்க விதிக்கப்பட்ட தடையை ஆகஸ்ட் 24ஆம் தேதி வரை பாகிஸ்தான் நீட்டித்துள்ளது. இதற்கான அறிவிப்பை அந்நாட்டு விமான போக்குவரத்து ஆணையம் வெளியிட்டுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். பிரிக்ஸ் அமைப்பு அமெரிக்க டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்தை குறைத்து மதிப்பிட முயற்சி செய்கிறது என அவர் குற்றம் சாட்டினார். இந்தோனேஷியாவில் நடக்கும் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் கலப்பு அணிகளுக்கான லீக் போட்டியில் இந்திய அணி 110க்கு 83 என்ற கணக்கில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறியது. ஜார்ஜியாவில் நடந்த பெண்கள் உலகக்கோப்பை செஸ் தொடரின் 4வது சுற்றில் வென்ற இந்தியாவின் ஹரிகா, ஹம்பி, திவ்யா, வைஷாலி காலிறுதிக்கு முன்னேறினர். ஜார்ஜியாவில் நடந்து வரும் பெண்களுக்கான செஸ் உலகக்கோப்பை தொடரின் காலிறுதிக்கு இந்தியாவின் ஹரிகா, ஹம்பி, திவ்யா முன்னேறினர். 2014இல் ராஜமௌலி இயக்கத்தில் நானி, சமந்தா நடிப்பில் ஈகா படம் வெளியானது. இறந்து போன நாயகன் ஈவடிவத்தில் வந்து தன்னை கொன்ற வில்லனை பழிவாங்குவது மாதிரியான கதை. இந்த படத்தை இயக்கியது பற்றி ராஜமௌலி ஒரு விழாவில் பேசும்போது, ஜூனியர் NTR நடிப்பில் என்னுடைய சிம்மாதிரி படம் வெளியான பிறகு அதுபோன்ற கமர்ஷியல் படங்களை இயக்குவதற்குத்தான் நான் லாயக்கு என்பது போல ஒரு பேச்சு எழுந்தது. அதனை மாற்றவே ஈகா படத்தை உருவாக்கினேன் என்றார். டிராகன் படத்தின் மூலம் அறிமுகமாகி பிரபலமான நடிகை கயாடு லோகர் தற்போது இதயம் முரளி, சிம்பு 49 படங்களில் நடிக்கிறார். இது தவிர தெலுங்கில் நானியின் தி பாரடைஸ் என்ற படத்தில் நடிக்க இணைந்துள்ளார்.
இதில் அழுத்தமான விலைமாது வேடத்தில் நடிக்கிறாராம். இந்த படம் தெலுங்கு சினிமாவில் தனக்கு திருப்புமுனையாக அமையும் என்று நம்புகிறார். தெலுங்கு நடிகரான ராணா படங்களும் தயாரிக்கிறார். நடிகர் துல்கர் சல்மானுடன் இணைந்து தற்போது காந்தா என்ற படத்தை தயாரிக்கிறார். இதில் துல்கரை ஹீரோவாகவும் நடிக்க செல்வமணி செல்வராஜ் இயக்குகிறார். ராணா கூறுகையில், இந்த படத்திற்கு சரியான நடிகரை தேடிய போது துல்கரை தவிர என்னால் வேறு யாரையும் நினைக்க முடியவில்லை. ஒருவேளை அவர் கிடைத்திருக்காவிட்டால் இந்த படத்தை தயாரித்திருக்கவே மாட்டேன். அந்த அளவுக்கு தன் கதாபாத்திரங்கள் மூலம் அழகிய சினிமாவை ரசிகர்களிடம் கொண்டு செல்கிறார் என்றார். சமீபத்தில் நடிகை தமன்னா தமிழில் நடிக்கவில்லை என்றாலும் தெலுங்கு, இந்தியில் நடிக்கிறார். இவர் வெளியிட்ட பதிவில், இது கண்டுபிடிக்கும் கட்டம். நீங்கள் பாதி வடிவமைப்பாளராகவும் பாதி துப்பறியும் நபராகவும் இருக்கும் கட்டம். ஒவ்வொரு விவரமும் முக்கியமானது. ஒவ்வொரு தவறும் பாடம் கற்பிக்கிறது. ஒரு பளபளப்பான பொருளுக்கு பின்னால் ஒரு பளபளப்பற்ற செயல்முறை உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். பாலிவுட் நடிகர் விஜய் வர்மாவை காதலித்த தமன்னா அவரை பிரிந்து விட்டார். அந்த விரக்தியின் வெளிப்பாடுதான் இது என ரசிகர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். குட் பேட் அக்லி படத்திற்கு பின் மீண்டும் அஜித் படத்தை ஆதிக் இயக்குவதாக தகவல் வந்தது. இன்னும் அறிவிப்பு வெளியாகவில்லை. இந்நிலையில் ஜிவி பிரகாஷ் நடித்துள்ள பிளாக்மெயில் பட விழாவில் பங்கேற்று ஆதிக் செய்தியாளர்களிடம் பேசும்போது, அடுத்து அஜித்தை வைத்து படம் இயக்குவது உறுதி. அது குட் பேட் அக்லி மாதிரி இருக்காது, வேறு ஜானரில் இருக்கும். விரைவில் பட அறிவிப்பு, அடுத்தடுத்த அப்டேட் வெளியாகும் என்றார். அனில் ரவிபுடி இயக்கத்தில் சிரஞ்சீவி மற்றும் நயன்தாரா நடிக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பு தளத்தில் இருந்து ஒரு வீடியோ சமூக ஊடகங்களில் கசிந்துள்ள நிலையில் படக்குழு சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகி வரும் பராசக்தி படம் துவங்கிய சமயத்தில் 2026 பொங்கல் வெளியீடு என அறிவித்தனர். பாதி படப்பிடிப்பு நடந்த நிலையில் சில பிரச்சனையால் படம் நின்று போய் உள்ளது. இதனால் பொங்கல் வெளியீட்டில் இருந்து தள்ளி போகலாம். மும்பையில் கிங் படத்தின் படப்பிடிப்பில் ஸ்டண்ட் செய்த போது நடிகர் ஷாருக் கானுக்கு தசை கிழிந்து காயம் ஏற்பட்டது. 1 மாதம் ஓய்வு எடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். தெலுங்கு காமெடி நடிகரான வெங்கட்ராஜ் என்கிற ஃபிஷ் வெங்கட் உடல்நலக்குறைவால் ஹைதராபாத்தில் காலமானார். அவருக்கு வயது 53. சிறுநீரக பிரச்சினையால் அவதிப்பட்டு வந்த அவர் சில மாதங்களாக டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார். இந்தியாவின் முதல் ஃபார்முலா 1 மோட்டார் பந்தய வீரரான கோயம்புத்தூரைச் சேர்ந்த நரேன் கார்த்திகேயன் வாழ்க்கை சினிமாவாக உருவாகப் போகிறது. இதை டேக் ஆஃப் மாலிக் படங்களை இயக்கிய மகேஷ் நாராயணன் இயக்கப் போகிறார். NK370 என்ற தற்காலிக தலைப்புடன் படத்தை துவங்க உள்ளனர். பாண்டிராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி, நித்யா மேனன் நடித்துள்ள படம் தலைவன் தலைவி. இதன் ட்ரெய்லர் வெளியாகி கவனம் ஈர்த்துள்ளது. 24 மணி நேரத்தில் 33 லட்சத்திற்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது. கணவன் மனைவி இடையேயான சண்டையை வைத்து கலகலப்பாகவும் அதே சமயம் உணர்வு பூர்வமாகவும் இந்த படத்தை எடுத்துள்ளனர். தமிழில் நேற்று பன் பட்டர் ஜாம், ஜென்ம நட்சத்திரம், ட்ரெண்டிங், கெவி, சென்ட்ரல், யாதும் அறியான், ஆக்கிரமிப்பு, களம் புதிது, இரவு பறவை மற்றும் பாஷா ரீரிலீஸ் என 10 படங்கள் ரிலீஸ் ஆகின. இதில் பன் பட்டர் ஜாம் மட்டுமே ஓகே ரகம். அதற்கும் பெரிய அளவில் வசூல் இல்லை. மற்ற படங்கள் வந்ததும் தெரியவில்லை, போனதும் தெரியவில்லை.